அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. துருத்தி ஊதுதல் அப்படின்னா நாங்கள் துருத்தி ஊதிக்கும் தானேப்பா நீ இருக்கிற. அதான் துருத்தி ஊதலைன்னா நீ இருக்க மாட்ட. துருத்தின்னா உடம்புல காற்று ஊதிக்கினே இருன்னாரு. அந்த காற்று போய்க்கினே இல்லைன்னா நீ இருக்க மாட்டே. துருத்தியே இருக்க பொச்சிடுவாங்க போய். அதான் துருத்தி ஊதிக்கினே இரு. அதை ஊதாத நிறுத்து நீ நான் உள்ளே போடுவேன் அப்படின்னா. மனதை ஒரு வில்லாக்கி வான்பொறியை நானாக்கி எனது அறிவை அம்பாக்கி எய்வது இனி எக்காலம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு? அவளையா? என்ன பண்ணினுக்குற? நான் ஏன் படிச்சுட்டு இருக்கேன். படிக்கிறேன். என்ன படிக்கிற? ஒரு வேலைக்காக படிச்சுன்னுக்கிறேன். ஏன் எதுக்காக அதை படிக்கணும்? நீ இவ்வளோ படிச்சு போட்டு வில்லாக்க போகிறவ அதாக்க போகிற படிப்பு என்னத்துக்கு அது? இல்லை, இப்போதைக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும். இப்போதுக்கு வேலை செய்யணும். துட்டு ருசி பிடிச்ச உடனே வில்லு அம்பு எல்லாம் போயிடும். அதனால் அதெல்லாம் வேணா. உன்னை நீ தேடு. நான் யாருன்னு தேடு. முதல்ல நான் எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தேன்னு தேடு. என்ன செய்ய வந்தேன், நான் என்ன செய்கிறேன், என்ன செய்யணும். இந்த ஆராய்ச்சி சுய ஆராய்ச்சி நடத்து. மகான்கள் சொன்னதெல்லாம் நீ கிட்ட கூட போக முடியாது. சராசரி மனுஷனால் அது கிட்ட நெருங்க முடியாது. ஏன்னா அவங்க வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் போட்டு பட்டினத்தார் கோமனம் கட்டின்னு வெளியே வந்தார். ராஜா விட போனக்கா நீ போவிய பொழப்பு தேடிங்கிறிய. அதனால் இது மனுஷனுக்கு சாத்தியம் கிடையாது. மனுஷன் அவங்க சொன்னதெல்லாம் எடுத்துக்கின்னு பாட்டா பாடிக்கின்னு தான் தெரியறதுக்கு உதவுமே தவிர நடைமுறைக்கு உதவாது. நடைமுறைக்கு ஓனன்னா உன்னை தேடு. நீ யாருன்னு தேடு. சுய விசாரணை பண்ணு. அதான் உனக்கு உதவும். நன்றி. பொட்டு வைக்கிற இடத்துல புருவ மையத்தில் விபூதி வைக்கிறேன். அது ஏன் விபூதி வைக்கிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் மோட்ச வீடுன்னு பேர். அது அந்த மோட்ச வீடுக்கு வழி வகுத்து தர்றது தான் அந்த நினைவுகள். அந்த நினைவுகளை நீங்கள் உங்களுக்கு அங்கே நிற்கணுன்றதுக்காக தான் அந்த விபூதியை நான் அந்த புருவ மையத்தில் இட்டு உங்களுக்கு அந்த அழுத்தி அந்த உணர்வுகளை அங்கே உண்டாக்கி காட்டுறேன். அந்த நினைவோடவே வாழுங்க. நீங்கள் முக்தி மோட்ச. அகஸ்தியர் சொல்கிறாரு, கோயிலாக சுற்றி அலையிறது இல்லைடா. ஒரு ரகசியமான இடம் இருக்குது உன் உடல்லையே. அங்கே நினைனா தான் உனக்கு மோட்சம் முக்தி அப்படின்ட்டு சொல்கிறார். சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம். மனுஷனுடைய நினைவு யாருக்கு சுழியில் நிற்கிதோ அவன் மோட்சத்துக்கு போவான். அவனுடைய நினைவு எங்கே உடம்பெல்லாம் பரப்பிக்கிறானோ அவன் நாசனமாக போயிடுவான். இதுதான் நாசகதி, நல்ல கதின்னு பேர். அடுத்த கேள்வி, திருமூலர் 252வது பாடல். யாவர்க்குமாம் இறைவன் கோர் பச்சலை, யாவர்க்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கோர் இன்சொல். இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லவும். திருமூலர் என்ன பண்ணுறாரு, அவர் போகிற போகல் சொல்லியிருப்பார் போல. எல்லாரையும் கூப்பிட்டு ஐயா மாதிரி வாங்கப்பா வாங்க, இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இருக்குது, வந்து எல்லாரும் கற்றுக்குங்க, உங்கள் வாழ்க்கையே நல்லபடியாக இருக்கும். நீங்கள் பெருசாக ஆண்டவனெல்லாம் போய் அடையணும், ஞானத்தை அடையணும், முக்தி அடையணும்னு கூட வேண்டாம். எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையாவது நீங்கள் நிம்மதியாக வாழறதுக்கான வழியை நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு கூப்பிட்டா வந்தாங்களான்னா வரல. அந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்தாங்க? லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது. வந்தவங்க ஆயிரக்கணக்கில் கூட இல்லை. சரி, வந்தவங்க ஆயிரக்கணக்கில் இல்லை, நிற்கிறவங்க ஒரு 100 கணக்கில்னா நிற்கிறவங்க 100 கணக்கில் இல்லை. அந்த 100 கணக்கில் கூட அந்த வைராகத்தோட நம்மளோட குருநாதர் எவ்வளோ பெரிய பொருளை நம்ம பிள்ளை கொடுத்துருக்காரு. ஏன்னா ஒரு குருநாதர் கொடுத்தது ஏதோ பாக்கெட்டில் இருக்கிற பணம் இல்லை, அவர் சாப்பிட்டுக்கிற பொருள் இல்லை. அவர் ஒரு குருநாதர் எவ்வளோ பெரிய பொருளை கொடுத்தாருன்னு சொன்னால், தன்னுடைய 6 வயசில் தொடங்கின தேடல், 6 வயசில் பயணம் பண்ண அந்த தேடல், அது முத்தி கருவாகி அது உருவாகி 60 வருஷமாக தான் பேணி காத்து தான் உணர்ந்து தான் சுவைச்ச அந்த ஞானத்தை வந்துக்கிறவங்க நல்லவங்களாம் தெரியாது, கெட்டவங்களாம் தெரியாது, கொடுத்த பாடத்தை ஒழுங்காக பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால்
எந்தவித சுயநலமும் இல்லாமல் நான் சேர்த்து வச்ச பொருளையா 60 வருஷம் உழைச்சேன். ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க, 35 வருஷம் சர்வீஸ் பண்ணி ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஒரு செட்டில்மெண்ட் வருது. அந்த பணத்தை எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்களா? தன்னோட தேவைக்கு வேணும் அப்படின்னு பெத்த பிள்ளையாக இருந்தாலும் அளவோடு தான் கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் மூஞ்சி முகம் தெரியாது, நல்லவங்களா கெட்டவங்களா தெரியாது. ஆனால் 60 வருஷம் தான் சேர்த்து வச்ச அந்த ஞானத்தை எல்லாருக்கும் கொடுப்போம். அப்படி அள்ளி கொடுத்தாருன்னா அவர் தான் குரு. ஏன்னா உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிற ஒரு பொருள் ஒரு 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 சாதாரண மனுஷர், எழுத்தறிவு இல்லாதவர் ஒரு மனுஷர், எந்த விதமான பலமும் இல்லாத ஒருத்தர் தனக்குள்ளே தான் தோண்டி 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 அந்த ஞானம்ன்ற ஒரு கிணத்துல இருந்து அள்ளி 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 கொடுத்த 60 வருஷத்தோட ஒரு ஞானத்தை அள்ளி உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. அப்போது அவர் எவ்வளோ பெரிய பக்குவம் இருந்தால் வந்துக்கிறவங்கள எந்த விதமான டெஸ்ட்டும் பண்ணல. எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுக்குறோன்னா அவங்களுக்கு அந்த தகுதி இருக்குதான்னு முதல்ல பாருங்கிறாங்க. எல்லா ஞானிகளும் எல்லா மகன்களும் அதான் சொல்கிறாங்க. அப்போ தகுதி இல்லைன்னா அதை கொடுக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. விளைவு தான் யாருக்கும் சீடனே இல்லாமல் போனதோட விளைவு. ஏன்னா அவங்க பார்க்குறாங்க என்கிட்ட இருக்கிற பொருளை வாங்கக்கூடிய தகுதி இந்த உலகத்தில் ஒருத்தன் கூட இல்லையா. வள்ளலார் சொல்கிறாரு, தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை கடை போட்டு வச்சு வாங்கையா வந்து வாங்கிக்கிங்க நான் வாங்க மாட்டேறான். அதனால் இந்த உலகத்து மேலே எனக்கு வெறுப்பு வந்து நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் கட்டி நான் எடுத்துன்னு போயிடுறியா அப்படின்னு சொல்கிறாரு. காரணம் என்ன? அவங்க இறங்கி வர தயாராக இல்லை. ஏன்னா அந்த நான் கொடுக்கக்கூடிய அந்த பொருளை வாங்கக்கூடிய பக்குவம் ஒருத்தனுக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கடை கட்டிட்டாங்க. அதோட விளைவு தான் பெரிய பெரிய மகான்கள் சொல்லக்கூடிய யாருக்கும் சீடனே இல்லாமல் போனதோட விளைவு. ஆனால் இவ்வளோ பெரிய ஒழுக்க நீதியோடு வாழ்ந்தக்கூடிய ஒரு பாரம்பரியத்துலேருந்து வந்த நம்ம குருநாதர் இங்கே என்ன பண்ணுறாரு? வாங்கக்கூடிய எல்லாருக்கும் வாங்கக்கூடியவனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் யார் தன் நம்மளோட குருநாதர் தன்னைத்தானே கேள்வி கேட்குறாரு. வாங்கக்கூடியது மண்ணா கூட இருக்கட்டும், எதுவும் முளைக்கக்கூடிய தகுதியாக இருக்கட்டும், இறைவன் மட்டுமே அதுக்கு சாட்சி. நான் வந்ததோட வேலை என்ன? நான் இந்த உலகத்துக்கு வந்ததோடைய நோக்கம் என்ன? என்னுடைய ஞானத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் கொடுப்பேன். அந்த புரிஞ்சிக்கின்னு நடந்து தப்பிச்சு கரை சேரணும்னு வந்தவங்க வரட்டும், வராதவங்க எக்கேடாவது போகட்டும் அப்படின்னு தெளிவாக ஒரு முடிவு எடுத்ததோட விளைவு தான் இன்றைக்கி நாம் எல்லாம் பாடம் வாங்கணும். நமக்கு அந்த தகுதி இருக்கான்னு நம்மளே ஒரு கொஸ்டின் போட்டோம்னா நாமளே சொல்லுவோம் நமக்கு அந்த தகுதியே இல்லை சாமி. ஆனாலும் குருநாதரோட கருணையால் நமக்கு இந்த பாடம் வந்திருக்கு. அப்போது திருமூலர் என்ன சொல்கிறாரு? எப்பா எல்லாரும் இவங்களுக்கு மேலே இறைவன் இருக்கிறான், அந்த இறைவனுக்கு நீ ஒரு பச்சிலையாவது எடுத்துன்னு போய் கொடுப்பா அப்படின்றாரு. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைங்க, எனக்கு 1000 வேலை இருக்குது. நான் எங்கள் கோயில் குளத்துக்கு போய் ஒரு பச்சிலையை வேறு எடுத்து வந்து அவன் தலைமையில போடணுமா? அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. சரி, அதுக்கெல்லாம் டைம் இல்லையா? சரி, நீ எப்படியும் ரோடு வழியாக தான் போயின்னு வந்துன்னு இருப்பேன், அங்கே ஒரு ஆடு மாடாச்சும் போகும் இல்லையா, அதுக்கும் ஒரு பச்சிலையாவது கொடுப்பா, அது ஒரு பழமாவது எடுத்து கொடுப்பான்றாரு. அவ்வளோ பெரிய தயால குணம் எனக்கு இல்லை. ஆடு மாடுக்கெல்லாம் உதவுற, ஆடு மாடு பசியாரத்துக்கு உணவு போடுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். சரி, அதெல்லாம் இல்லை. நீ வேலைக்கு சாப்பிடுவல, 3 வேலைக்கு சாப்பிடுவேன். அந்த 3 வேலைக்கு சாப்பிட்றதுலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்து ஏதோ ஒரு பொருள் சாப்பிட்டோன்னு வச்சிரு, நீ சாப்பிட்ற பொருள் வந்து வெயி. சரி, அதை கூட பண்ண மாட்டேன்பா. சரி, அதை கூட பண்ண மாட்டீங்க, அதை கூட சரி பண்ணாத விட்டுருப்பா. உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குதுன்னு யாராவது வந்து கேட்டாங்கன்னா ஒரு திசையாவது காட்டி விடு. ஒரு அட்ரஸ் தெரியாமல் ஒருத்தர் வராரு, ஒளிவாகத்து உள்ள வரோம், வழியில் யாராவது ஒருத்தர் வழி தெரியாமல் கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி கோயில் இருக்குது எங்கே போனோன்னு யாராவது ஒருத்தர் இப்படி போங்கப்பான்னு சொல்கிற மாதிரி உங்களை யாராவது ஒரு நல்ல விஷயங்களை கேட்டு வந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை காட்டி வழியை கூட்டி அனுப்புங்க. குறைஞ்ச வழியை தான் அவர் சொல்கிறார். உயர்ந்த இடத்துலேருந்து அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது வந்தேன்னா குறைஞ்ச ஒரு நல்ல விஷயம் எதுன்னா, யாராவது 4 பேருக்கு நல்லதையாச்சும் சொல்லு, நீ நல்லது பண்ணக்கூட வேணாம், நல்லதையாச்சும் சொல்லுப்பான்றாரு. எவ்வளோ இறங்கி வராரு நமக்காக. ஏன்னா ஒரு டீக்கரில் உட்காந்து 4 பேர் பேசினானா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் முதல் வார்த்தை, இந்த உலகமே கெட்டு போச்சுப்பா, இந்த உலகத்தில் ஒருத்தன் கூட நல்லவனே இல்லை. யார் சொல்கிறது? வயசானவங்க உட்காந்து பேசக்கூடிய பேச்சு, அவங்க சொல்லக்கூடிய சொல்லு எதுன்னா முதல் சொல்லு இதுதான்,
உலகம் நல்லா இல்லைன்னு சொன்னால் அவங்க டீக்கரில் உட்காந்து பேச முடியுமா? உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கெட்டு போயிட்டாங்கன்னா அவங்க இவ்வளோ சுதந்திரமாக பேச முடியுமா? பாகிஸ்தானில் போய் நாம் இப்படி கூட்டம் போட்டு பேச முடியுமா? குண்டு வச்சுருவாங்க. அப்போ இந்த உலகம் இன்னும் நல்லபடியாக இருக்கிறதுனால தான் நாம் எல்லாரும் இந்த இடத்துல பத்திரமா வந்து சேர்ந்துருக்குறோம். திரும்பவும் பத்திரமா வீடு போயும் சேருவோம். உலகம் என்றைக்கும் கெட்டு போகவே இல்லை. ஆனால் கெட்டவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால அதை மிகைப்படுத்தி நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனால் நல்ல விஷயங்கள் எப்பவுமே நமக்கு தூரமாகவே நிற்கும், கெட்ட விஷயங்கள் எப்பவுமே நம்ம பக்கத்திலே தான் இருக்கும். அது எல்லாரும் நாம் 1000 நல்லது பண்ணுவோம், நாம் அதை எடுத்து போய் சேர்க்கறதுக்கு படாத பாடுபடுவோம், போய் சேரவே சேராது. ஆனால் நம்மளை ஒருத்தர் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணால், இவங்களாம் மோசமானவங்க யாராவது 4 பேர் சொல்லிட்டாங்கன்னா அது காட்டு தீ மாதிரி உடனே பரவும். அப்போது கெட்டதை ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துரும் இந்த உலகம். அப்போது திருமூலர் என்ன சொல்கிறாரு, எதையும் செய்ய முடியலனா கூட 4 பேருக்கு 4 வார்த்தை, நல்ல வார்த்தையாவது சொல்லுப்பா அப்படின்னு அவர் இறங்கி வந்து சொன்னதோட தான் அந்த பாடல் சாமி. ஒரு குறைஞ்சபட்ச ஒரு நல்லதாக செய்யுங்க. நீ மனுஷன்தான், யாருக்கும் உபத்திரவம் செய்யலாம், இந்த நல்ல விஷயமா சொல்லு, வார்த்தையிலையாவது நீ நல்லவனா வாழ்ந்துக்க அப்படின்னு சொன்னதோட விளைவு தான் அந்த பாடல். சரி, கரெக்டாக. சாமி, இன்னொரு விஷயம், அழகுணி சித்தர் பாடல் அவர் என்ன சொல்றாருன்னா, எஞ்சான் உடம்படியோன் 7 வாயிலடி. எஞ்சான் உடம்பு நான் அளந்து பார்த்தேன், எனக்கு 8 ஜான் தான் இருக்கு. எல்லாரும் அவங்க ஜான்ல அளந்து பார்த்தீங்கன்னா 8 தான் இருக்கு. ஆமா, 7 வாயிலடி என்றாங்க. 7 7 வாயில் தான் நமக்கு இருக்கிறது எனக்கு தெரியுது. 2 மூக்கு வாரம், 2 காது, வாய், வாசன வாய், 7. அதுக்கு அடுத்தது 7 வாயிலடி என்றாரு. அது என்ன எனக்கு புரியல. அதுவும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, கடைசியில என் கண்ணம்மா கண்ணம்மான்னு அழறாரு. ஏன் அவர் அழுதுகிட்டே இந்த மாதிரி பாடலாம் பாடுறாரு தெரியல. என்சான் உடம்படியோ, எறும்புக்கும் அதோட கையில் அதோட உடம்பு 8 ஜான். ஒரு உயிரும் அதோட கையில் அதுக்கு 8 ஜான் உடம்பு தான் அதோட நீளம். அதை போல் 7 வாயில் அடினா 9 நவத்துவாரங்கள் இருக்குது, 9 வாசல் இருக்குது. வாய் 1, மூக்கு 2, கண்ணு 2, காது 2. அடுத்தது புதம் பொய்யம்னு சொல்லக்கூடிய அந்த கருவாசலும் அந்த எருவாசலும் சேர்த்தோம்னா 9 வாசல். இதை சேர்த்து தான் அவர் 7 வாசல் அடின்னு சொல்கிறாரு. அப்போ கண்ணம்மா கண்ணம்மான்னு ஏன் சொல்கிறாருன்னா, யாருக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், கண்ணம்மான்னு அவர் சொன்னது அவருடைய மனசு. ஏனால் இந்த மனம்ன்றதே இந்த உண்மைகளை புரிஞ்சுதுன்னா அது தடுமாறாது. எல்லா மகானும் யாருக்காக உபதேசம் பண்ணாங்கன்னா இந்த மனசுக்காக தான். ஐயாவும் உபதேசம் கொடுத்தது எதுக்கு? மனம்தான். அவர் ஆண்டவனை பற்றி பேசவே இல்லை, ஆண்டவனோட பிரம்மாண்டத்தை சொல்லவே இல்லை, எதை பற்றி காலம் ஃபுல்லாக சொல்லினே இருந்தார். எதுக்காக உபதேசம் பண்ணாருன்னு சொன்னால், மனம், அந்த மனமானது ஒவ்வொருத்தருக்கும் சீர்பட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை, அவங்களால இந்த உலகத்துக்கு எந்த உபத்திரமும் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி அவர் கண்ணம்மா கண்ணம்மான்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, அவருடைய மனசை தான் அவர் கண்ணம்மான்றார் சாமி. குதம்பாயின்னு சொல்கிறது அதுதான், அகப்பேன்னு சொல்கிறதுன்னு ஒருத்தர் அதுதான். எல்லாம் அவங்க சொன்னது என்னன்னா, அவங்களோட மனசை சாட்சியாக வச்சுக்கினே இந்த பாடல்களை இந்த உலகத்துக்கு சொல்லிக்கினே இருக்கிறாங்க சாமி. திருவள்ளூரின் பக்கத்திலே போலிவாக்கம் உண்டு, அந்த போலிவாக்க சன்னதியில் ஞானமுகம் 2. திருவள்ளூரின் பக்கத்திலே போலிவாக்கம் உண்டு, அந்த போலிவாக்க சன்னதியில் ஞானமுகம் 2. சண்முகநாதன் என்ற பெயர் கொண்ட முகம் 1, சண்முகநாதன் என்ற பெயர் கொண்ட முகம் 1. நம் பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த சித்த வடிவாம் 1. திருவள்ளூரின் பக்கத்திலே